கறக்கு முறுக்குன்னு சூப்பரான சுவையான கோதுமை மாவில் செஞ்ச முறுக்கு. இதை செஞ்சு வச்சுட்டா ஸ்நாக்ஸ் பஞ்சாயத்தே இருக்காது. 2 கப் கோதுமை மாவு கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து அதை நல்லா கலந்து மூட்டை மாதிரி கட்டி 10 நிமிஷம் தணல கம்மியாக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்தா பார்க்கவே பாறாங்கல் போல இருக்கும். அதை எடுத்து நங்குன்னு இடிச்சதை எடுத்து மிக்சர் ஜாரில் பொடிச்ச மாவை எடுத்து ஜல்லிச்சு வீட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மசாலாவை ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு கூடவே பச்சை மிளகாவையும் பூண்டையும் இடிச்சு சேர்த்தா ஜீரணத்துக்கு நல்லது. இதை எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னா கலந்து தண்ணியை தெளிச்சு கெட்டியாவும் இல்லாம இலக்கமாவும் இல்லாம நடுத்தரமா மாவை பிணைஞ்சு முறுக்கு பிழிகிற நவீன மிஷின்ல ஸ்டார் வச்சு போட்டு அப்படி ஒரு சுத்து இப்படி ஒரு சுத்துன்னு சுத்துனா முறுக்கு பிழிஞ்சிடலாம். டைரக்டா சுத்த வரலன்னா லைட்டா கிங்கினி மங்கினி வேலை பார்க்கலாம், தப்பு இல்லை. முறுக்கெல்லாம் சுடும்போது கேஸை லோ ஃப்ளேம்ல வச்சு சுட்டாதான் நம்ம சுடுற முறுக்கு உள்ளார வரைக்கும் வேகும். எங்க பீரியட்ல ஃபோன் எல்லாம் இல்லை, பலகாரெல்லாம் செய்யும் போது ஜாலியா பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு நேரம் போறதே தெரியாம வேலையை முடிச்சிடுவோம். ஆனா இப்போ இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் ஃபோன் வந்ததுனால கம்மியாயிடுச்சோன்னு தோணுது. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தோணுதா, உங்களுக்கும் இந்த மாதிரி தோணுதான்னு மறக்காம சொல்லிட்டு போங்க.